Hey friends, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொரோனா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற இந்த டைமிங்ல நம்ம வெளியில எங்கேயும் போக முடியாம இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிற டைம்ல நம்ம வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு எப்படி நம்ம கொரோனாக்காக ஒரு சின்ன சின்ன நோய் எதிர்ப்பு ஐட்டம்ஸ் பண்றது, என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழ் பியூட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆயிடும். அடுத்து வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிரும். இதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா துளசி எல்லார் வீட்லயுமே அங்கங்க வளரும். நிறைய பேர் வீட்டுல கிடைக்காது. ஸோ கிடைக்காதவங்க அக்கம் பக்கத்து வீட்டுல கூட நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வீட்டுல தானா வளர்றதுனால நான் துளசியை பத்தி சொல்லிடுறேன். துளசி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக்காவே பாத்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு தன்மை கொண்டதுதான். அதிகமாவே நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கும். ஆயுர்வேதத்துல அப்புறம் நிறைய மூலிகை வைத்தியங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா துளசி நம்ம நிறையவே ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ துளசியை வச்சு நம்ம வீட்டுல எப்படி ஒரு ஐட்டம்ஸ் பண்றது அப்படின்ட்டு இப்ப பாத்திரலாம். நீங்க எவ்வளவு தண்ணி குடிப்பீங்களோ, அதாவது ஒரு 1 கிளாஸ் நீங்க இப்ப குடிக்க போறீங்க அப்படின்னா 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. இல்ல நான் 1 செம்பு அளவு நான் தண்ணி குடிப்பேன் அப்படின்னா ஒரு 1 செம்பு அளவு எடுத்துக்கோங்க. நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தண்ணியில அதாவது 1 டம்ளர் தண்ணிக்கு 6 துளசி நீங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு இந்த நல்ல தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த 1 கிளாஸ் வாட்டர்ல 6 துளசி இலைகளை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு உங்களுக்கு தேவையானது வெல்லம் போடுறது பெஸ்ட். அப்படி இல்லாதவங்க சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி நல்லா போட்டு ஒரு டீ மாதிரி நீங்க ரெடி பண்ணி குடிச்சீங்க அப்படின்னா இதை விட பெஸ்ட் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னே சொல்லலாம். துளசி அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது. தொற்று எதையுமே நம்மளுக்கு அண்ட விடாது. அதனால கண்டிப்பா இந்த வைரஸ் தாக்கத்துல இருந்து நீங்க ரிலீஃப் ஆகுறதுக்கு வீட்லயே துளசி டீ ரெடி பண்ணி குடிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பூண்டு எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா இருக்கும். குழம்புக்கு நம்ம யூஸ் பண்றோம். பூண்டு குழம்பு நிறையவே வைக்கிறோம். ஸோ இஞ்சி பூண்டு விழுது நிறைய நம்ம சமையல சேர்க்கிறோம். ஸோ பூண்டு எல்லார் வீட்லயுமே இருக்கும். பூண்டு பேசிக்காவே வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய வெள்ளை அணுக்கள்னா என்ன, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய அணுக்கள். அந்த இதை இன்க்ரீஸ் பண்றதுனால நம்மளோட லிஸ்ட்ல பூண்டு இருக்குது. ஸோ பூண்டை எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா நீங்க சாப்பாட்டுல டெய்லி பூண்டு ஆட் பண்ணிட்டே வாங்க. அதாவது பூண்டு குழம்பு, பூண்டு சட்னி இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே வாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க காலையில எந்திரிச்சதும் எம்டி ஸ்டொமக்ல கொஞ்சமா வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு பாத்திரத்துல நீங்க குடிக்கிற அளவு தண்ணி 1 டம்ளர்னா 1 டம்ளர் ஆட் பண்ணிட்டு அதுல ஒரு 2 கிராம்பு அப்புறம் ஒரு 2 பூண்டை தட்டி நசுக்கி போட்டுக்கோங்க. இப்படி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டா இருக்கூடாது. கொஞ்சம் லைட்டா வெதுவெதுப்பான சூட்ல நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எம்டி ஸ்டொமக்ல குடிக்கணும். இது குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க. எம்டி ஸ்டொமக்ல ட்ரை பண்ணி பாருங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் பொடி எல்லார் வீட்லயுமே இருக்கும். மஞ்சள் குர்குமின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறதுனால நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். நுரையீரல் யாருக்கும் வீக்கா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நுரையீரல் வீக்கத்தை சரி பண்ணக்கூடியது மஞ்சள். சளி, இருமல் இது எல்லாத்தையுமே விரட்டி அடிக்கும். அது மட்டும் இல்லாம நுண்ணுயிர்களுக்கு எதிர்ப்பு சக்தியா இருக்கும். ஸோ நோய் தொற்றுங்கிறது வரவே வராது. இது எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு இப்ப பார்க்கலாம். நீங்க டெய்லி பேசிக்கா நீங்க உணவு சமைக்கும் போது மஞ்சள் அதுல ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவே நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஞ்சி, எலுமிச்சை சாறு இதெல்லாம் சேர்ந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டீ மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதுல நீங்க மஞ்சளை கொஞ்சமா ஆட் பண்ணி குடிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்க 2 டைம் குடிச்சிட்டு வரணும். இப்படி பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களோட பாடியில. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு சொல்லிட்டோம். ஸோ இஞ்சியை சொல்லாம இருக்க முடியுமா? கண்டிப்பா இஞ்சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இஞ்சி நிறைய நம்ம சாப்பாட்டுலயே ஆட் பண்ணிக்கிறோம். நீங்க இஞ்சி சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. குழம்புல அதிகமா இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. பெரியவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிமோனியா, சுவாச குழாயில நோய் அந்த மாதிரி நிறைய நோய்களை இஞ்சி கியூர் பண்ணுது. இருமலுக்கு எதிராக இஞ்சி கண்டிப்பா யூஸ் பண்ணலாம்னே சொல்லலாம். நிஜமா 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. இதுல இஞ்சியை நல்லா தட்டி போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு இஞ்சியை நல்லா தட்டி போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. வேணும்னா சுகர் அல்லது வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி டீ மாதிரி ரெடி பண்ணி இஞ்சி டீயை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாவே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நாளைக்கு 2 டைம் இதை குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாவே நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு இருக்கும். பாடி ஹெல்த்தா இருக்கும். வைரஸ் இன்க்ரீஸ் ஆகிற டைம்ல கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு டிப்ஸ் ட்ரை பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லவங்க பட்டை, அதாவது பட்டைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம நிறைய கறி குழம்புல எல்லாம் ஆட் பண்ணுவோம். பட்டை, சோம்பு இந்த மாதிரி எல்லாம். இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல ஒரு இன்கிரீடியன்ஸ்னே சொல்லலாம். இது நல்ல ஸ்மெல் இருக்கும், நல்ல மனமா இருக்கும். லவங்க பட்டை பாத்தீங்க அப்படின்னா
நுண்ணுயிர்களை நல்லாவே எதிர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இருமல் இல்ல அலர்ஜி வேற எதுவும் நோய் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கும் நம்ம வந்து லவங்கப்பட்டை யூஸ் பண்ணலாம். லவங்கப்பட்டையில இருந்து தயாரிக்கக்கூடிய பாலிபினால் அப்படிங்கிற ஒரு சாறு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. சோ எல்லாருமே லவங்கப்பட்டை யூஸ் பண்ணுங்க. எப்படி யூஸ் பண்ணலாம்னா, வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர்ல. இந்த தண்ணியில லவங்கப்பட்டை கொஞ்சமா கலந்து டெய்லி குடிச்சிட்டு வாங்க. வேணும்னா தேன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்ல வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல இல்லாதவங்க சுகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. நான் தேன் தான் லவங்கப்பட்டைக்கு பெஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்காக குடிக்கிறோம். சோ அதுல வந்து பாரம்பரிய பொருட்கள் ஆட் பண்றதுதான் பெஸ்ட். சுகர் ஒயிட் சுகர் நீங்க வந்து தடுத்துட்டு கண்டிப்பா வெல்லம் இல்ல தேன் ஆட் பண்ணிக்கோங்க. தேன் தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன். இது வந்து 2 டைம் வந்து நீங்க குடிச்சிட்டு வரணும். டெய்லி இதை பாத்தீங்க அப்படின்னா காலையில மட்டும் குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கிராம்பு வந்து பேசிக்காவே நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணும். வைரஸ் பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடியதுதான் கிராம்பு. ஸோ கிராம்பு எல்லாருமே கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு அது வந்து கிராம்பு ஒரு 4-5 கிராம்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது ஆற வச்சுட்டு மிதமான சூட்ல குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா தேன் கலந்து குடிச்சுக்கலாம். இதை வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வெங்காயத்துல விட்டமின் சி, செலினியம், துத்தநாகம் இந்த மாதிரி நிறைய நோய் எதிர்ப்பு இன்கிரீடியன்ஸ் வந்து இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது வெங்காயம். ஸோ வெங்காயம் அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா ஒரு பாத்திரத்துல நீங்க குடிக்கிற அளவு தண்ணி எடுத்துட்டு வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. இது வந்து 8 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்க குடிச்சிட்டே வரணும். அதாவது ஒரு வேலைக்கு வந்து 3 ஸ்பூன், காலையில ஒரு 3 ஸ்பூன் எடுத்து குடிச்சுக்கணும், மதியம் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து குடிச்சுக்கணும். இந்த மாதிரி 3 வேலைக்கு வந்து நீங்க குடிச்சிட்டு வரலாம். அப்புறம் சாப்பாட்டுலயும் அதிகமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோல நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வீட்லயே இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி நம்ம வந்து பண்றதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்க எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே வீட்டுல உள்ள பொருளை வச்சே பார்த்திருக்கோம். எல்லாருமே வெளியில போக தேவையே கிடையாது. சோ இந்த இன்கிரீடியன்ஸ் வச்சு எல்லாருமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கோங்க. வைரஸ் தாக்கத்துல இருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக்கலாம். சோ எல்லாருமே நீங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா அதிகமா பரவிட்டே வருது வைரஸ் வந்து. சோ எல்லாருக்குமே நீங்க முடிஞ்சளவு உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுவீங்கன்னு நம்புறேன். நாமளே வீட்டுல இருந்தே தற்காத்து பாதுகிட்டோம் அப்படின்னா வைரஸ் நம்மளை தாக்கவே தாக்காது. அதனால எல்லாருமே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுதான் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். பை டாட்டா. நம்ம நெக்ஸ்ட் நல்ல வீடியோல பார்க்கலாம்.